ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நகர பஞ்சாயத்து பகுதி 9ல் ஏ. ஆல்ரெடி கிராம பஞ்சாயத்து பகுதி 9 பார்த்தாச்சு. இது அதோடைய அடுத்து கண்டினியூஷன் 9ல் ஏ நகர பஞ்சாயத்து. இதற்கான விதிகள் 243 பியிலிருந்து 243 இசட்டில் ஜி வரைக்கும் இந்த நகர பஞ்சாயத்துக்கான விதிகள். ஃபஸ்ட்டு விதி 243 பி எதை சொல்லுது அப்படின்னா விளக்கங்கள் மற்றும் வரையறைகள். அதாவது நகர பஞ்சாயத்துக்கான விளக்கங்களும் அதனோட வரையறைகளையும் பற்றி சொல்கிறது 243 பி. 243 கியூ நகராட்சியோட அமைப்பை பற்றி சொல்லுது. அடுத்தது 243 ஆர் நகராட்சியோடைய உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதை பற்றி சொல்கிறது 243 ஆர். 243 எஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா நகரமன்ற குழு அல்லது வார்டு குழு. அங்கே எப்படி கிராம சபை குழுன்னு பார்த்தோம் கிராமத்துக்கு, அதே மாதிரி இங்கே நகரமன்ற குழு அல்லது வார்டு குழுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதை சொல்கிற விதி 243 எஸ். 243 டி இடஒதுக்கீடு பற்றியது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ அதை பற்றி சொல்கிற விதி 243 டி. 243 யூ எதை பற்றி சொல்லுதுன்னா பதவிக்காலம். இதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இல்லையா, அவங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது 243 யூ. 243 வி தகுதி இழப்பு. சப்போஸ் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எந்தெந்த காரணங்களுக்காக தகுதி இழப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற விதி 243 வி. 243 டபிள்யூ எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த நகர பஞ்சாயத்தோடைய அதிகாரங்கள் அதனோட பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது 243 டபிள்யூ. 243 எக்ஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா வரி விதிப்பு. என்னென்ன வரியெல்லாம் நகர பஞ்சாயத்தில் விதிப்பாங்க, அதை என்னென்னத்தெல்லாம் வசூலிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது 243 எக்ஸ். 243 ஒய் நிதி ஆணையம். அதாவது நிதி ஆணையம் தான் நமக்கு நிதியை ஒதுக்கணும். ஸோ நகர பஞ்சாயத்துக்கு நிதி ஆணையத்தை ஒதுக்குற அமைப்பு எது அதெல்லாம் பற்றி சொல்கிறது 243 ஒய். நெக்ஸ்ட்டு 243 இசட். இசட் எதை சொல்லுதுன்னா கணக்கு தணிக்கையை பற்றி சொல்லுது. அடுத்து 243 இசட்டில் ஏ. இசட்டில் ஏ எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த நகர பஞ்சாயத்துக்கான தேர்தலை பற்றி சொல்கிற அமைப்பு. அடுத்து 243 இசட்டில் பி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா யூனியன் பிரதேசங்களுக்கு நகராட்சியை பற்றி அந்த நகராட்சி அமைப்பை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா யூனியன் பிரதேசங்களுக்கு, அதுக்கான விதி தான் 243 இசட்டில் பி. 243 இசட்டில் சி எதை சொல்லுது அப்படின்னாக்கா சில பகுதிகளுக்கு பொருந்தாது. எப்படி கிராம பஞ்சாயத்து சில பகுதிகளுக்கு பொருந்தாதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி நகர பஞ்சாயத்தும் சில பகுதிகளுக்கு பொருந்தாது. அதுக்கான விதி 243 இசட்டில் சி. அடுத்து 243 இசட்டில் டி எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா மாவட்ட திட்டக்குழுவை பற்றி சொல்லுது. ஓகேவா, திட்டக்குழு கொண்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி 1950. இது மாவட்டத்துக்கு எப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இசட்டில் இ. 243 இசட்டில் இ எதை பற்றி சொல்லுதுன்னா பெருநகரங்களுக்கான திட்டக்குழுவை பற்றி சொல்லுது. 243 இசட்டில் எஃப் எதை சொல்லுது அப்படின்னாக்கா ஏற்கனவே உள்ள சட்டங்களுடைய தொடர்ச்சி, அதனோட கண்டினியூஷனை பற்றி சொல்லுது. 243 இசட்டில் ஜி எதை பற்றி சொல்லுதுன்னா நீதிமன்றம் குறுக்கிடுறதுக்கு தடை, நீதிமன்றம் குறுக்கிடாது அதை பற்றி சொல்கிற விதி 243 இசட்டில் ஜி. ஓகேவா, இது ஒவ்வொரு ஆர்டிகல்ஸையும் உள்ளே போய் நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1992 74வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதன்படி தான் அந்த நகர பஞ்சாயத்து கொண்டு வந்திருப்பாங்க. 1992 74வது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா நகர பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லுது. இது மொத்தம் அட்டவணை 12 இருக்கு இல்லையா, அதில் 12வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த நகர பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லுது. இதில் எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னாக்கா 243 பியிலேருந்து 243 இசட் ஜி வரைக்கும் விதிகள் காணப்படுது. இதில் தலைப்புகள் அதாவது பணிகள் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 18 தலைப்புகள் இருக்குது. இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1993 ஜூன் 1 தான் இதை நடைமுறைக்கு வருது. அதாவது 1992 74ல் சட்டம் கொண்டு வந்து 1993 ஜூன் 1லேருந்து தான் இந்த நகர பஞ்சாயத்து நடைமுறையில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விதி 243 பி ஆல்ரெடி சொன்னோம். விளக்கங்கள் மற்றும் வரையறைகள். அதாவது நகர பஞ்சாயத்துக்கு எவ்வளோ நகரங்கள் இருக்குது அதனுடைய வரையறைகளை பற்றி சொல்கிறது தான் 243 பி. ஒரு மாநிலத்தின் மாவட்ட நிலைகளை பிரித்து 10 லட்சத்துக்கும் குறைவான பகுதிகளை நகராட்சியாக அறிவிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா ஆளுநர்கிட்ட இருக்குது. அடுத்து விதி 243 கியூ அப்படின்னாக்கா அமைப்பு. பேரூராட்சி அல்லது நகர 3 வகையான அமைப்பு இருக்குது. ஒன்று பேரூராட்சி அல்லது நகர பஞ்சாயத்து, இன்னொன்று நகராட்சி, இன்னொன்று மாநகராட்சி. இந்த 3 அமைப்புகளை கொண்டது தான் நகர பஞ்சாயத்து. பேரூராட்சி அல்லது நகர பஞ்சாயத்துங்கிறது நகரமாக மாறக்கூடிய ஒரு கிராம பகுதியை தான் பேரூராட்சி அல்லது நகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. நகராட்சிங்கிறது சிறிய நகர்ப்புற பகுதியை நகராட்சின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சிங்கிறது பெரிய நகர்ப்புற பகுதியை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை அடர்த்திக்கு ஏற்ப அங்கே உள்ள தொழில்கள், வருமானம் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆளுநர் இது நகராட்சியா இல்லையாங்கிறத அறிவிப்பார்.
அடுத்தது 243ல் ஆர், இது வந்து உறுப்பினர்கள். இதில் உள்ள உறுப்பினர்கள் நேரடியாக தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது 243ல் எஸ், வார்டு குழு. 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட வார்டுகள் எல்லாம் ஒன்றிணைத்து வார்டு குழுவாக செயல்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு வார்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வார்டோட ஒரு உறுப்பினர் தான் வந்து வார்டு குழுவோட தலைவராக இருப்பார். 2-3 வார்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர் வார்டு குழுவோட தலைவராக இருப்பார். தமிழ்நாட்டில் முதல்ல வார்டு குழு எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா பம்மல், தாம்பரம் மாநகராட்சியில் தான் முதல் வார்டு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஷின். தமிழ்நாட்டுடைய முதல் வார்டு குழு எங்கே அமைக்கப்பட்டிருக்குனாக்கா பம்மல், தாம்பரம் மாநகராட்சி. அடுத்தது 243ல் டி, இடஒதுக்கீடு. ஆல்ரெடி சொன்னதான், எஸ்சி/எஸ்டி மக்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதேமாதிரி பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இந்த நகராட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அடுத்தது 243ல் யூ, பதவிக்காலம். உள்ளாட்சி அமைப்பை போலவே இதனோட பதவிக்காலமும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆல்ரெடி உள்ளாட்சி அமைப்பு நடத்தியிருக்கோம். அதில் எப்படி பதவிக்காலம் கடைபிடிக்கப்படுதோ அதே போல் தான் இதுலேயும் கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. 243ல் வி, தகுதி இழப்பு. எந்தெந்த காரணத்துக்காக இதில் உள்ள உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்வாங்க அப்படின்னா போலியான சான்றிதழ், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், தவறான முறையில் வெற்றி பெற்றதல் போன்ற காரணங்களுக்காக இதில் உள்ள உறுப்பினரை வந்து தகுதி நீக்கம் செய்கிறாங்க. அடுத்தது 243ல் டபிள்யூ, அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள். நகராட்சிக்கான அதிகாரங்களை வழங்கும் அமைப்பு எது அப்படின்னாக்கா மாநில சட்டமன்றம் தான். 243ல் எக்ஸ், எதை பற்றி சொல்லுதுன்னா வரி விதிப்பு. வரி விதிப்பு மற்றும் கட்டண வசூலை நிர்ணயிப்பது மாநில சட்டமன்றம் தான். ஸோ நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா மாநிலத்தோடைய சட்டமன்றம் கையில் தான் இருக்கும். மாநில தொகுப்பு நிதியிலிருந்து தான் நகராட்சிக்கு தேவையான மானியம் எல்லாத்தையுமே வழங்குவாங்க. அடுத்தது 243ல் ஒய், நிதி ஆணையம். 243 படி அமைக்கப்பட்ட நிதி ஆணையம் நிலையான ஆய்வு செய்து மாநில அரசுக்கு மானியங்களை பரிந்துரைக்குது. நிதி ஆணையம் தான் மாநில அரசுக்கு மானியங்களை பரிந்துரைக்குது. திருப்பி மாநில அரசு நமக்கு வந்து நகராட்சி அமைப்புகளுக்கு மானியங்களை கொடுக்கும். 243ல் இசட்டில் பி, எதை சொல்லுது அப்படின்னாக்கா யூனியன் பிரதேசங்களுக்கான நகராட்சி அமைப்புகளை வகுப்பவர் யார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் தான். பொதுவாகவே யூனியன் பிரதேசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதுக்கு யார் பொறுப்புனாக்கா குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது 243ல் இசட்டில் சி, அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், டார்ஜிலிங், கோர்க்கா இந்த பகுதிகளுக்கெல்லாம் நகராட்சி அமைப்பு பொருந்தாது. அடுத்தது 243ல் இசட்டில் டி, மாவட்ட திட்டக்குழு. மாவட்ட அளவிலான திட்டங்களை வகுப்பது, பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்கான திட்டங்களை ஒருங்கிணைப்பது இதனோட பணி. இதனோட உறுப்பினர்களில் 5/4 பங்கு உறுப்பினர்கள் வந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதனோட தலைவர் யாராக இருப்பார்னாக்கா மாவட்ட ஊராட்சி தலைவர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. மாவட்ட திட்டக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னாக்கா மாவட்ட ஊராட்சியோட தலைவர் தான் மாவட்ட திட்டக்குழுவோட தலைவராக இருக்கார். இதுக்கான விதி வந்து 243ல் இசட்டில் டி சொல்லுது. அடுத்தது 243ல் இசட்டில் இ, இதுக்கான என்ன அப்படின்னாக்கா பெருநகர திட்டக்குழு. இதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றன. இதனோட தலைவரை தேர்வு செய்யும் முறையை மாநில சட்டமன்றம் தான் முடிவு செய்யுது. ஸோ இதோட 243 இசட்டில் ஈயோட ஒவ்வொரு இதுக்கான விளக்கங்கள் முடியுது. நெக்ஸ்ட்டு நகராட்சி அமைப்பில் 3 அமைப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு. ஸோ ஒவ்வொருத்திலையும் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க, அதனோட அரசு தலைவர் யார், அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்துட்டோன்னா இதோட பகுதி 9 முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பேரூராட்சி. பேரூராட்சி தான் நகர பஞ்சாயத்தோடைய அடிப்படை, அதுதான் அடித்தளம்னு சொல்கிறாங்க. எப்படி கிராம பஞ்சாயத்துக்கு கிராமம் தான் அடித்தளமோ அதே மாதிரி நகர பஞ்சாயத்துக்கு பேரூராட்சி தான் அடித்தளமாக இருக்குது. இதனோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும்னாக்கா 10,000க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேரூராட்சியாக அறிவிக்கிறாங்க. இதனோட அரசோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா செயல் அலுவலர், அதாவது ஈஓன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவங்க தான் அரசோடைய தலைவராக இருப்பாங்க. அரசியல் தலைவராக யார் இருப்பார்னா பேரூராட்சி தலைவர் தான் அரசியல் சார்ந்த தலைவராக இருப்பார். தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போதைக்கு தற்போது 528 பேரூராட்சிகள் இருக்குது. இந்தியாவில் பேரூராட்சி அமைப்பை முதல்ல செயல்படுத்திய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான கொஷின். பேரூராட்சியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம தமிழ்நாடு தான் முதல்ல பேரூராட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நகராட்சி. நகராட்சியோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னாக்கா 1 லட்சம். 1 லட்சத்துக்கு மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நகராட்சியாக அறிவிக்கிறாங்க. இதனுடைய அரசு சார்ந்த தலைவராக யார் இருக்காருன்னா நகராட்சி ஆணையர். அரசியல் தலைவராக யார் இருக்காருன்னா நகராட்சி தலைவர் இருக்கார். தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ நகராட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா 148 நகராட்சிகள் காணப்படுது. தமிழ்நாட்டில் முதல் நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை. அதிக நகராட்சிகளை கொண்ட மாவட்டம் காஞ்சிபுரம். ஸோ இது எல்லாமே கொஷின் ஏரியா. தமிழ்நாட்டோட முதல் நகராட்சி எதுன்னு கேட்பாங்க, வாலாஜாபேட்டை. அதிக நகராட்சிகளை கொண்ட மாவட்டம் எதுனாக்கா காஞ்சிபுரம்.
1917 டு 18 இந்த பீரியடில் ஈரோடு நகரமன்ற தலைவராக யார் இருந்திருக்காருன்னா பெரியார் இருந்திருக்காரு. 1917லேருந்து 1918. இந்தியாவிலோட முதல் முறையாக குழாய் மூலம் குடிநீர் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. யார்? பெரியார் தான். அவர் வந்து நகரமன்ற தலைவராக இருக்கும்போது தான் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது. அடுத்தது மாநகராட்சி. மாநகராட்சியோட மக்கள் தொகை எவ்வளோ இருந்தால் அந்த மாநகராட்சி அறிவிப்பாங்க அப்படின்னாக்கா 10 லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க அது வந்து மாநகராட்சி அறிவிக்கப்படும். நகராட்சி அமைப்போடைய மேலடுக்கு எது அப்படின்னாக்கா மாநகராட்சி தான். கீழடுக்கு அடித்தளம் வந்து எதுன்னு பார்த்தோம் பேரூராட்சி. இதில் மேலடுக்கு எது அப்படின்னாக்கா மாநகராட்சி. இதில் அரசு தலைவராக யார் இருக்காருன்னா மாநகராட்சியோட ஆணையர். அரசியல் தலைவராக யார் இருக்காருன்னா மேயர். மேயரை வந்து தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னா நகர தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மேயர் மற்றும் உறுப்பினர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுகின்றன. மேயர் மற்றும் துணை மேயரை 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மையோடு நம்ம அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அவங்கள வேணாம், இந்த மேயர் வேணாம், அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மையோடு நம்ம வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். தமிழ்நாட்டில் தற்போது 25 மாநகராட்சிகள் உள்ளன. ஃபஸ்ட்டு 12 தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் உள்ள 25 மாநகராட்சிகள் இருக்குது. அதாவது 2019 ஒரு 3 இதை வந்து மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒசூர், நாகர்கோவில், ஆவடி. இது 3 வந்து 2019 மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. 2021 தாம்பரம், கும்பகோணம், கரூர், கடலூர், காஞ்சிபுரம், சிவகாசி இதெல்லாம் வந்து 2021 இந்த 6 மாவட்டங்களையும் மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 2024 திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி இதெல்லாம் வந்து மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் இப்போ வரைக்கும் 25 மாநகராட்சிகள் காணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பகுதி 9ம் பகுதி 9ல் ஏவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான டாபிக் அடிப்படை உரிமை பகுதி 3 பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.